இப்போ காம்பவுண்ட் வாலும் இல்லாமல் இருந்தது. இது ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் இப்போ போட்டு நீட்டாக ஒரு பக்கம் திருக்குறள் எழுதியிருப்பேன், ஒரு பக்கம் அப்துல் கலாம் அந்த இது வாசகம் எழுதியிருப்பேன். ஃபுல்லாகவே இது சுற்றி ஒரு 23 கேமரா வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஹெச்எம் ரூமுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம். ஹெச்எம் ரூமில் வந்து சேர்லேருந்து எல்லாமே அவருக்கு தேவையான ஏசியிலேருந்து அவர் ஃபுல்லாக ஒரு எப்படி அவர் இருக்கணுமோ அந்த மாதிரி என்ன இப்போ நான் எப்படி நினச்சோன்னா அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ கார்டன் பண்ணியிருக்கோம். இன்னமும் செடிங்க உள்ள மரமும் நட்டிருக்கோம். நிறைய மரங்க வந்து நட்டிருக்கோம். உள்ள கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஓரமாக நட்டிருப்போம். ஒரு 50 செடிங்க மேலே மரச்செடிங்க வச்சுருக்கோம். இன்னமும் ஃபுல் மரங்க வச்சு பசங்களுக்கு நிழலாகவும் கிரவுண்டு விளையாடுற இடத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு மற்றது பண்ணுறதோட நான் எக்ஸ்பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எனக்கு வந்து ஜனவரி 5ஆம் தேதி எனக்கு என்னுடைய பதவி காலம் இங்கே முடிஞ்சுது. நான் தலைவராக வந்துட்டு கொரோனா வந்துடுச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அந்த டைம்லேயே நான் ஒரு 1.5 வருஷம் அதுலேயே ஓடிடுச்சு எனக்கு. அப்பயே நான் எல்லாருக்கும் அரிசி பருப்பு என்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டு இருந்தேன். வருஷம் எங்களுடைய ஊராட்சி மன்ற மக்கள் அனைவருக்கும் அவருடைய சொந்த காசில் அடுத்தவங்க காசில் வாங்கி போடல, அவருடைய சொந்த செலவில் கிரைண்டர் தந்தார். அந்த ஊராட்சி மன்றத்தில் பணியாளர்கள் அவர்களும் எல்லாருக்கும் டிவி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு தாளை கொடுத்தாரு, 2வது குக்கர் கொடுத்தாரு, 3வது வந்து பால் குக்கர் கொடுத்தாரு, 4வது வந்து இது தாவலை கொடுத்தாரு. புடவையும் கொடுக்குறாரு, புடவை கரும்பு எல்லாம் கொடுக்குறாரு.